மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்து வரும் பதற்றம் மீண்டும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக எங்களால் முடியாவிட்டால் யாராலும் முடியாது என்ற தொனியில் ஈரான் வெளியிட்டதாக கூறப்படும் கடுமையான எச்சரிக்கை சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அறிக்கையை தொடர்ந்து அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் மோதல் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. அணு ஆயுத திட்டம், பிராந்திய ஆதிக்க போட்டி, பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் பல்வேறு ஆயுத குழுக்களுக்கு வழங்கப்படும் ஆதரவு ஆகியவை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மிக மோசமான நிலைக்கே தள்ளியுள்ளன. இந்த சூழலில் ஈரான் வெளியிட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஈரான் தரப்பின் கருத்துப்படி தங்களின் தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு எதிராக எந்தவொரு தாக்குதலும் நடத்தப்பட்டால் அதற்கு கடுமையான பதிலடி வழங்கப்படும். அது மட்டுமல்லாமல் பிராந்தியத்தில் அமைதியை குலைக்கும் எந்த நடவடிக்கையையும் பெரிய அளவிலான விளைவுகளை ஏற்படுத்தும் என அந்த நாடு எச்சரித்துள்ளது. இந்த அறிக்கைக்கு பின்னர் உலக சந்தைகளிலும் தாக்கம் உணரப்பட்டது. குறிப்பாக கச்சா எண்ணெய் விலையில் ஏற்ற இறக்கங்கள் பதிவாகின. மத்திய கிழக்கு உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி மையமாக இருப்பதால் அங்கு ஏற்படும் அரசியல் பதற்றம் சர்வதேச பொருளாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவது வழக்கமான ஒன்றாகும். முதலீட்டாளர்களும் நிலைமையை கவனித்து வருகின்றனர். அமெரிக்கா இந்த விவகாரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகிறது. பிராந்தியத்தில் தங்களது ராணுவ தளங்கள் மற்றும் கூட்டணி நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்காமல் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கருத்தையும் அமெரிக்க அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகளும் இருதரப்பு கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. ஏற்கனவே பல்வேறு போர்கள் மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள மத்திய கிழக்கில் மேலும் ஒரு பெரிய மோதல் உருவாகக்கூடாது என்பதே உலக நாடுகளின் பொதுவான விருப்பமாக உள்ளது. பாதுகாப்பு ஆய்வாளர்களினுடைய கருத்து கணிப்பின்படி தற்போதைய சூழ்நிலை மிகவும் உணர்வு பூர்வமானது. நேரடி போர் தொடங்காவிட்டாலும் மறைமுக தாக்குதல்கள், சைபர் தாக்குதல்கள் அல்லது பிராந்திய ஆயுத குழுக்கள் மூலம் பதற்றம் தொடரும் வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் எச்சரிக்கின்றனர். இதனால் உலக நாடுகள் தங்களது பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றன. இந்த பதற்றம் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கும் மறைமுக தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் எரிபொருள் விலை, போக்குவரத்து செலவு மற்றும் பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. இதனால் பல நாடுகள் மாற்று எரிசக்தி மற்றும் விநியோக வழிகளை ஆராய தொடங்கியுள்ளன. இதற்கிடையில் சமூக ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் வேகமாக பரவி வருகின்றன. ஆனால் அவற்றில் அனைத்தும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அல்ல. எனவே அதிகாரப்பூர்வ அரசு தகவல்கள் மற்றும் நம்பகமான செய்தி நிறுவனங்கள் வெளியிடும் தகவல்களை மாத்திரமே பொதுமக்கள் நம்ப வேண்டும் என நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். உலக அரசியல் சூழ்நிலையில் ஒவ்வொரு அறிக்கையும் ஒவ்வொரு நடவடிக்கையையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. ஈரானின் கடுமையான எச்சரிக்கை உலக நாடுகளின் கவனத்தை மீண்டும் மத்திய கிழக்கு நோக்கி திருப்பியுள்ளது. இந்த பதற்றத்தை பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலம் குறைக்கப்படுமா அல்லது மேலும் தீவிரமடையுமா என்பது எதிர்வரும் நாட்களில் தெளிவாகும். தற்போதைய சூழ்நிலையில் அனைத்து தரப்பினரும் பொறுப்புடன் செயற்படுவது மாத்திரமே பிராந்திய அமைதிக்கும் உலக பொருளாதார நிலைத்ததன் தன்மைக்கும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. உலக நாடுகள் தொடர்ந்து நிலைத்தன்மையை கண்காணித்து வரும் நிலையில் அடுத்தடுத்து அரசியல் மற்றும் ராணுவ நகர்வுகள் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை பெறும் என்பது உறுதியாகியுள்ளது.